சுதாகரன், நிர்ஷா ஆகிய நான் சிறுபட்டி மத்திய நீர்வேலியில் அமைந்துள்ள குட்டி தம்பி பராசக்தி என்பவரின் வீட்டில் இது பீரோ. அப்போ அவன் என்ன இதை ஆட்டோவில் ஒன்று வைக்கிறா, இது ஆட்டுப்பட்ட இது முடியுது. அப்போ அதிலே போகலாமா? சரியா. ஆக்களை கூட்டிக்கிட்டு வரோம் யோசிக்காங்க. இதை விட பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். சரியா சரி. ஓ பொம்பளை பிள்ளைல கடவுள தெரியாம போட்டு ஆத்தே கண்ணுக்குள்ள எண்ணெய் வச்சு பிள்ளைன்னு பார்த்து என்ன வச்சு நீங்க அதான் கொஞ்சம் அந்த தண்ணி பிடிப்பாங்க. அப்போ பிள்ளைகளோட பாருங்க, இன்றைக்கு இவ்வளோ நாளும் இவன் தான் வந்த உங்களோட. இன்றைக்கு உங்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறதுக்காக நானும் வந்திருக்கிறேன் மத்திய அப்பாவும். அப்போ ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. ஓகே 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 சரி சரியா. அண்ணா பின்னுக்கு அந்த வாஷ்ரூம் பக்கம் போகிறதுக்கு ஒரு லைட் வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணலாம் தானே. இப்போ அவசரம் இல்லை, நாளைக்கு ஒருக்கா செட் பண்ணி கொடுத்து விட்டீங்கண்டா. என்ன தெரியும் தானே பொம்பளை பிள்ளைகள் தானே. இதற்கு என்ன சாப்பாடு இருக்குது? பான் வாங்கி வந்தீங்களா? ஓகே. மருந்து எடுத்தாச்சு தானே? சோறு இருக்குது. கொண்டு வந்தீங்களா? இருக்குது சாப்பாடு, இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே. தண்ணியும் கொண்டு வந்தீங்களா? இல்லை. ஓகே. இந்த அம்மா மட்டும்தான் சரி தானே, யாருமே வர மாட்டாங்க. வாரன்னு சொன்னால் அந்த அண்ணா மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலைன்னு பார்க்குறதுக்கு வருவார். சரி தானே. தம்பியோட நம்பர் தரேன். 24 மணி எனி டைம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எடுக்கலாம். சரி தானே. எதுவும் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் நிற்போம். சரி தானே. அப்படி ஒரு பிரச்சனையும் வராது. இவ்வளோமே காணும் அங்கே இருந்து. இப்போ நீங்கள் எண்டை கூட்டின்றாட்டி நாங்கள் வெளியில் படுக்க வேண்டிய சூழ்நிலை. ரோட்டிலே தானே வீடியோ காணி சொல்லல, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட தானே. என்ன தான் பிரச்சனைனாலும் இல்லை தம்பி அதை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு சரியா, அதை எடுத்தான்னு சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. சரி தானே. எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து செய்வோம். சரி தானே. கதைங்க. மேலே சொன்னால் நம்ம நீங்கள் ஏதோ எனக்கு என்ன மாதிரி உள் மனசில் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், எந்த ஒரு உயிரையே வந்து அந்த இடத்துல விட்டுட்டு வர்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன தெரியல, அவ்வளோ ஒரு ஒரு பெயினாக இருக்குது. ஏனெண்டா எனக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், எங்களோட வீட்டு யாரும் வந்தால் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கா விட்டு தான். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சுண்டு குலுக்கி போக போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இருக்க இடம் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ரூமில் தங்கியிருந்தவங்க அவங்கள வந்துட்டு எழும்ப சொல்லிட்டாங்க. அப்போ எழும்ப சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. எல்லா இடமுமே வந்து விசாரிச்சிருக்காங்க. வந்துட்டு 1.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து எங்கேயுமே வந்துட்டு அவங்கள அண்டை யாருமே இல்லை. அண்ட் அந்த அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா, அதுவுமே வந்து தன்னையுமே வந்து வாங்கித்தான் வளர்த்தவங்க. இந்த அம்மா அப்பா கூட வந்து என்னோட இல்லை அப்படின்ற மாதிரி. சரி தானே. அப்போ அப்படியான ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு என்ன மட்டும் இல்லை, பார்வையாளர்களாகிய எங்களுடைய உறவுகளாகிய உங்களையுமே வந்துட்டு கவர்ந்துருந்தது. ஸோ வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, கிருஷ்ணாட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா கண்டிப்பாக ஒரு வாழ்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 2 குறிப்பாக அந்த 2 சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்காண்டியுமே வந்து நான் சொல்லியிருந்தேன். வந்து நான் சொல்கிறதான் செய்வேன், செய்கிறதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக 1ஆம் தேதி வந்து உங்களை எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களை வந்து நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு நல்ல ஒரு இடம் பார்த்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்துட்டு 1ஆம் தேதி சரிதானே. அப்போ அவங்கள வந்துட்டு எழும்ப சொல்லிட்டாங்களாம். அப்போ நான் வந்து
கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்கள்ட்ட எனக்கு கூட வந்துட்டு ஒரு ஃபோன் இல்லை பார்த்தீங்க சொன்னால் பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வந்து ஃபோனை கொண்டே கொடுத்து அப்போ வந்து ஆண்டி சொல்லியிருந்தால் அவங்க எல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்காங்களாம். அதாவது வந்து எல்லாம் பேக் பண்ணி வந்துட்டு ரெடியாக இருக்காங்களாம், நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சிறுபட்டியில் வந்துட்டு வீடு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில க்ளீனிங் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதாவது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வந்து ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு ஆள் மட்டும்தான், சரிதானே. அப்போ அந்த அம்மா இருக்கக்கூடிய நிலைமையில் வந்துட்டு அவங்களால அதை முழுமையாக செய்ய முடியாது. அப்போ அவங்களோட மகள் தான் வந்து லண்டன்லேருந்து கதைச்சு எனக்கு அந்த வீட்டை வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் முன்வாரன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அக்காவுக்கு முதற்க நன்றியை கூறிக்கொண்டு அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அங்கே போகிறோம்ன்றதை முன்கூட்டியே வந்துட்டு அறிந்திருந்த நிமித்தம் வந்துட்டு அந்த வீட்டையெல்லாம் வந்துட்டு ஆக்களை வச்சு அக்கா ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு பிள்ளைகளுக்காக வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு குளிக்கக்கூடிய மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு வாஷ்ரூம் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அக்காவுக்குமே வந்துட்டு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் வந்துட்டு அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு சுண்டுக்குழியிலேருந்து நாங்கள் அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நாங்கள் சிறுபட்டியில் வந்துட்டு விட போகிறோம், சரிதானே. கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காணொலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சொன்னால் நேட்டியான் வீடியோக்களை கூட வந்துட்டு கமெண்ட் நிறைய வந்தது. கிருஷ்ணா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நாங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ போயிட்டு அதை செய்யலாமாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் சுண்டுக்குழி அந்த அக்காட வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். என்ன ரைட். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சுண்டுக்குழிக்கு வலுக்கிட தயாராகிட்டோம். அப்பா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆள் அடைஞ்சிருக்கேன், சரி தானே. ஒரு இடமும் போகிறதில்ல, நடக்கவே கூடாதுன்னு சொன்னபடியா. அப்போ இன்றைக்கு வந்து ஆள் சொன்னார் அப்படின்னா உன்னோட வீடியோ இருக்கிற இடத்துக்கு நானும் பாருன்னு சொல்லி அப்போ காரில் தானே சரி என்னோட கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ தனியாக வருவான்னு பார்த்தா இன்னும் ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வரேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி போத்துலையும். அப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஹார்ட் பிளாக் உள்ளவங்க, ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளவங்க வந்துட்டு அந்த ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து கொண்டு திரிவாங்க. ஒரு நெஞ்சு குத்துவா இல்லாட்டி மூச்சு எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு அந்த ஆஸ்பிரினை வந்துட்டு போட்டால் ஓகே ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்பாண்ட ஆஸ்பிரின் வந்து இந்த சுடுதண்ணி போத்துலாம் நல்ல ஒரு கப்பும் கொடுத்துக்கிறேங்கடா அப்பா. அதுதானே என்ன போகிற இடங்களில் கடையில் வாங்கி சுடுதண்ணி கூட பண்ணுறேன் கேட்கல. அதுக்கிடையில் எல்லாம் பிரச்சனை அவுட்டாக போடும். எங்கள்கிட்ட இருந்தால் கரைச்சல் இல்லை. அப்போ டைமும் கேட்டேன், ஏன்னா சூடாடுறக்குரிய அது இருக்குமா. அப்போ டைம் ஆள் கேட்டேன் எத்தனை மணிக்கு திருப்பி வரலாம் கல்யாணத்துக்கு போகிறக்காண்டியா. சரி சரியா, எனக்கு தெரியாதானே இப்போ உங்களுக்கு சொன்னேன். சரி வாங்க, ஓகே போமா. ரைட். அப்போ நாங்கள் சுண்டுக்குழி போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். என்ன மாதிரி இருக்குன்ற அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. அந்த சுண்டுக்குழி அம்மா கோல் அடிக்கிறா போகிற என்னண்டாக்கணும் விஷயத்தை சொல்லி போடுவா. ஹலோ ஹலோ ஓம். சுண்டுக்குழியிலேருந்து கரைக்கிறாரு. ஆமாம் சொல்லுங்க. வாரன்ட்டு சொன்னீங்களே வந்து கூட்டிக்கொண்டு போவதா என்னண்டு. யார் நீங்கள்? அந்த 2 பிள்ளைகள் தான் அம்மா சுண்டுக்குழிக்கு. எந்த 2 பிள்ளைகள்? கிருஷ்ணா தானே கதைக்கிறது. ஓ அந்த சுண்டுக்குழிக்கு வந்து கதைச்சிங்க எப்போ? 27ஆம் தேதி. என்ன ஆச்சு? தம்பி ஹலோ, நான் சுண்டுக்குழியிலேருந்து கதைக்கணும் தம்பி. அம்மா உங்களோட கதைச்சேன் இந்த வாரன்னு சொன்னீங்க தம்பி, கூட்டி கொண்டு போ. இதைத்தானே வாங்கிடணும். இப்போ நீங்கள் வாங்கி சொல்கிறீங்க. இல்லை நான் இல்லை அவருக்கு பார்த்து கொண்டு தம்பி. சொல்லி அவர்கிட்டே கொடுக்குறேன். நிஷா அவருக்கு வேறு ஃபோன் வந்து தம்பி. சரி சரி சொல்லுங்க. அப்போ அதான் நீங்கள் உங்களை காலையில் எல்லாம் மணிக்கிட்டு ரெடியாக இருக்கிறேன். அப்படி கூட வசதி இல்லாட்டி தம்பி, நாளைக்கு நான் பிள்ளைகளை சேர்ச்சி கூட்டி கொண்டு போய் நாளைக்கு பின்ன 2:30க்கு ஏழுமா கூட்டி கொண்டு போவேன். நான் எங்கே கூட்டிக்கிட்டு போகிறது? என்ன தம்பி யார் நீங்கள்? இதை கொண்டு யாருடாக்கிறது? நல்ல நடிக்காதங்க. நாடகங்கள் உங்களோட நாடகங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாம் பார்த்தோம். எல்லாம் பாக்குறீங்களா நாடகங்கள்? நான் என்ன அந்த பாட்டு தெரியுமா? நான் நடத்தும் நாடகத்தில் நீயும். சினிமா பாட்டு நான் படுக்கவில்லை. இது சினிமா பாட்டு இல்லையாப்பா, இது பைபிள் ஒரு வசனம். இது நான் நடத்தேன். ஐயோ இங்க 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 பாடிய விடுங்க. என்னண்டா நான் இப்ப யாழ்ப்பாணம் போறேன். இல்ல 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 நீங்க அப்படி செய்யணும். இல்ல இல்ல கொடுத்த வாக்க மீறக்கூடாது, அது என்னோட பழக்கமும் இல்லை. யாழ்ப்பாணம் போறேன், போயிட்டு சரியா 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்தில் நிற்பேன் சுண்டுக்குழியிலையா. ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச வாகனக்காரர் ஒரு ஆள் இருந்தால் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் அந்த காசு கொடுப்பேன். இருக்கா ஏற்றி கொண்டு வரேக்கா. சரி அது ஒருக்கா செட் பண்ணுங்க, நான் டக்குன்னு ஓடிக்காரன். யாழ்ப்பாணம் போகிறதும் பாருதுமா.
சரி சரி சரி. ஓகே 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 சரி பாய் பாய். ம். பாய் பாய். என்ன பாட்டுப்பா அந்த பாட்டு? பாலை போட்டு கிடக்காங்களா? அதில் இல்லை பாலா இல்லை, நாங்கள் இருக்கிற அந்த பாட்டப்பா. நான் நடத்தும் நாடகத்தில் நீயும் ஒன்று பழைய பாட்டு இல்லைப்பா. என்ன பாட்டு ஞாபகம் இல்லைப்பா, என்ன பாட்டு? சரி ஓகே, அம்மாவும் கால் பண்ணிவிட்டு அவனும் செய்யலாம். நாங்கள் இப்போ அந்த சுமண்ட அலுவலாக போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்படியே வந்து யாழ்ப்பாணத்தில் போயிட்டு நாங்கள் லேப்டாப் எடுத்துக்கொண்டு அப்படியே சுண்டுக்குழிக்கு போயிட்டு சுண்டுக்குழியால் சிறுப்பட்டிக்கு வந்துட்டோம்னா அப்படியே சிறுப்பட்டியால் பரத்துறையை போயிடலாம். இல்லாமல் வந்து நாங்கள் இப்போ சுண்டுக்குழிக்கு போயிட்டு சிறுப்பட்டிக்கு ஏற்றி கொண்டு வந்துட்டு பிறகு திருப்ப சுமனுக்கு லேப்டாப் எடுக்க போகிறதாக இருந்தால் அது எங்களுக்கு டபுள் வேலையாக போயிடும். ஸோ வந்துட்டு ஒரே ஏரியா இந்த அளவில் முடிச்சு விட்டோம்னு சொன்னால் சோழி இல்லை. அதனால் நாங்கள் இப்போ லேப்டாப் கடைக்கு போயிட்டு தான் பிறகு சுண்டுக்குழிக்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வா. ஓகே. என்ன சுணங்கி போச்சோன்னு செய்யலாது. குட் ஈவினிங் குட் ஈவினிங். ரைட் கொண்டு வர வானத்துக்கு காய்ச்சா. ரைட் ரைட் ஓகே ஓகே. அது என்ன சாமான்லாம் ஏற்றுறாங்க அவங்க? ரைட் ரைட் ஓகே ஓகே. இப்போ இவன் இந்த சாமானை பார்த்தா தான் என்ன வேணும் முடிவு இல்லை. ஓட்டோ மட்டும் ஏற்றலாம். ஓட்டோவில் மட்டும் ஓட்டோவில் மட்டுமே ஏற்றலாம். ஓகே. கபட் வைக்கல மெட்ட சாமான். சரி சரி கவனம். அது ரங்கெல்லாம் ஓ சுடுறது. சரி சரி கொண்டே விളിக்கிறீங்களே. அது சும்மா அதில் உள்ள கிடந்தா போல உங்க அது சின்ன பிரச்சனையா அள்ளி போட்டுது இல்லை அல்ல சரி விடா. சரியா வாங்கம்மா இருக்கா பாபம் இருக்கா. ஆமாம் அதுங்க என்னடா எல்லாம் வெளியில் வந்துட்டு. அப்போ இல்லை பார்க்குது பாப்பா. உங்களோட இது சாமான்கள் எவ்வளோ? இதெல்லாமோ இதெல்லாம் கூடாண்ணா இதெல்லாம் இது பீரோ. அப்போ அவன் என்ன இதை ஆட்டோவில் கொண்டு வைக்கிறா. இது ஆட்டுப்பட்டா இது முடியுது. அப்போ அதிலே போகலாமா? சரியா. இது என்னடா இப்போ ஆட்டோவில் கொண்டு வைக்கிறேன் நான். இது வாங்கி போனேன். பட்டா அண்ணே ஆள் நீங்களாண்ணா? சிறுப்பட்டி போகணும். சிறுப்பட்டி பிஓசி சிறுப்பட்டின்றது எங்கட பரத்தூர் ரோட்டு அச்சி வேலிக்கு முன்னுக்கு அச்சி வேலிக்கு போகிறது இல்லை. புத்தூருக்கிட்ட. எவ்வளோ? 3500 சரி ஓகே பிரச்சனை இல்லை. முடியுதா இறக்கி முடியுதா? சரியா. அப்போ அம்மா ஒரு ஆள் முன்னுக்கு வரலாமா? ஒரு ஆள் வரலாம். அப்போ ஓகே. அம்மா நீங்கள் ஒரு ஆள் குறைக்க கூட இதில் வரணும். ஏன் சொல்லுங்க. அப்போ எங்கட அப்பாவும் வந்தவர். அப்போ அப்பாவை வந்து ஆளு கொஞ்சம் இந்த நெஞ்சு குத்து இருக்கிறால ஆள் இதில் ஏற்றியல அதே ஆள் இந்த வைப்ரேஷனால். அப்போ 2 பிள்ளைகளும் எங்களோட காரில் வரட்டும். சரி தானே? அப்பாவும் நானும் தம்பியும் தான். நீங்கள் இதில் வாங்க. சரி தான் குறை பிரச்சனை இல்லை தானே? நான் பின்னால் வருவோம். சரியா ஓகே. என்ன மாதிரி சட்டை நடுத்தா இல்லாட்டி? ஆமாம் மற்ற என்னண்டா உங்களை ஒரு குரலி கேட்கணும். நீங்கள் சொன்னீங்கள் தானே அந்த ஹாஸ்டலில் உங்களை சரியாக கவனிக்கல, உங்களை எல்லாம் பேசினவையாண்டு, உங்களை எல்லாம் மனநோரமாக காய்ச்சி அப்படி அங்கே செய்ய மாட்டாங்களாமே? இல்லை அங்கே படிக்கிற பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளா? ஓகே. அப்போ நீங்கள் தங்கின ஹாஸ்டலில் பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே? அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ஏண்டா நான் கேள்விப்பட்டு நான் அங்கே இருந்து படித்த ஒரு அக்கா ஃபோன் பண்ணி சொன்னோம் அது நல்ல இடம் பிரச்சனை இல்லைன்றெல்லாம் சொன்னவா. இப்போ நீங்கள் வந்து படிக்கிற ஸ்கூலில் தான் பிரச்சனை சொன்னீங்க அப்படியா? ரைட் ஓகே சரி. அப்போ எல்லாம் ஒன்றும் விடாமல் எடுத்துட்டீங்க அண்ணேம்மா. சரி தானே ஓகே. வேறு என்ன இப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் டைம் மட்டும் வந்துட்டுல்லோ. அதால் இன்றைக்கு உங்களை கொண்டே அங்கே இறக்கி சாமான் எல்லாத்தையும் இறக்கி வரும். இன்றைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மீன்ஸ் இன்றைக்கு அப்படியே இருங்கோ. நாளைக்கு வந்து உங்களுக்கு தேவையான சாமான்கள் அதாவது இப்போ உங்களோட இப்போ சமையல் பாத்திரங்களோ அதோ இது அதெல்லாம் மிச்சம் எல்லாம் நாங்கள் நாளைக்கு வந்து வாங்கி தரோம் உங்களுக்கு தேவையான எல்லாம். சரியோ? இன்றைக்கு ஃபஸ்ட்டுக்கு அங்கே இருப்போம். சரியா? பிறகு மிச்சலெல்லாம் பார்ப்போம். சரி தானே?
அண்டே வீடியோ போட்ட அப்புறம் பிரச்சனை வந்தா உங்களுக்கு இல்லை தான் நேரம் வந்து காய்ச்சவியா வதைக்கல எத்தனை பேர் வந்தவியல் இப்போ நீங்கள் எண்டை வாரன்ட்டு சொன்னது வருவீங்களோன்னு நிறைய பேர் வந்து வந்து உங்களை சந்திக்க வந்து போயிடும். என்ன உதவிக்கோ இல்லை உங்களை பார்க்கவா உங்களை தெரியாதா எங்களை பார்க்கவா வீடியோ நிறைய பார்க்குறதா உங்களை நேரில் பார்க்கணும். நேரில் பார்க்கணும் ரெண்டே வந்தவையா எத்தனை பேர் வந்து 7-8 பேர் அவ்வளோ பேர் வந்து அவைக்கு என்ன இந்த இடம் தெரிஞ்சது இந்த ஊர் ஆட்கள் இந்த ஒரு ஆக்கலாம் வீடியோ பார்த்து சுண்டு பிடிக்கின்றக்கு இது வந்து உதவிக்கண்டு இல்லை சும்மா எங்களை பார்க்கணும் சந்திக்கணும் சரி சரி ஓகே பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம் எல்லாட்டி இதில் சொல்லிக்கொள்கிறோம் குறைக்க வேணுண்டா நாங்கள் வேறொரு அலுவலாக போனாங்களம்மா ஜெஃப்னாக்கு போனால் கிட்டத்தட்ட 1.5 மணி அது 2 மணி அதுக்கு மேலேடா நியாயமான டைம் போயிட்டு இல்லை அப்படி போயிருக்காட்டி நாங்கள் வெளியாக வந்திருப்போம். இருந்தாலும் இன்றைக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு சொன்ன வசனத்தை காப்பாற்றணும் இல்லை அதால் மாலை ஆகினாலும் வெளியில் தானே போட்டுருக்கோம். ஆமாம் இல்லை அதான் நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றணும் தான் நான் டக்குன்னு ஓடி வந்தேன். சரியா அப்போ நாங்கள் இப்போ இதை ஏற்றுவோம் என்ன முடிஞ்சா அண்ணா நாளை 10 மணி சரியா இந்த சில்லத்துக்கு மேலே சரி வா நாங்கள் குளிக்கிறோம் நான் குளிக்கிறோம் பண்ணி போட்டு ஓகே அவருக்கா இவ்வளோத்தையும் ஏற்றி விட்டீங்களா ப்ளீஸ். ஓகே இந்த வேறு இந்த திங்ஸ் ஓகே ஆமாம் எல்லா மதுலேயே போடுறோண்ணா வாகனத்துலையா அதான் பயமாக கிட யார் ஆக்கலன்னு தெரியல. அப்படியா திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்குது அட்டாக் பண்ண போயிடுவோம். அக்கினி இல்லை உங்களோட முகமே தெரியல அப்புறம் உங்களை வீடியோ அது அது நிப்பாட்டிடலாம் அது. அப்போ நாங்கள் பிறகு அதை இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வாரம் ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணுவோம் வாரம் டக்குன்னு ஏற்றி போட்டு ஓகே அது ஆட்டோமேட்டிக் வீடியோ. இந்த ஹபர்டா வேறு என்ன இல்லையாப்பா ஏற்றணும் எல்லாம் சரியா எது தண்ணி போத்துல தண்ணி போத்துல அதையும் போட்டுருவோம் பிரச்சனை இதாகிட்டு உங்கடையா உங்கள்கிட்ட தானே ஓகே என்ன சம்பரகா சரி சரியா வந்து 2 வருஷம் நாங்கள் 10 வருஷமாக இன்றைக்கு அவங்க இதை விட்டு என்னண்டு நாங்கள் 10 வருஷமாக நடத்தின இதை விட்டுருவோம். அதே டேட்டுக்கு வெயில் 2 வருஷமாக இருந்த வெயில் விட்டு போய் நீங்களும் புரியுங்களா அதான் நம்ம சாமல் ஏற்றுறோம். சரி சரி ஓகே ரைட் அந்த 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 ஹவர்ட்டும் இருக்கா ஏற்றணும் இல்லையா விடாங்க பிடிங்க வார் அதுக்குள்ள ஒன்றும் இல்லை தானே என்ன ஆட்டோவில் கொண்டு விளாண்டீங்களா என்னதை கொண்டு விளாண்டீங்க அது நிற்குமென்று தான் நிற்கிறேன். எதுக்கும் ஒரு கயிறால் சும்மா கட்டி விடலாம் போல இருக்கு என்ன. ஆமாம் ஆமாம் அதே அந்த கெப்புக்கு வச்சு விடலாம் போல இது ஓடிக்கொண்டு போய் இந்த சுகேஸில் அது அதே நீங்கள் பின்னு இழுக்கலாம் இடம் இருக்குது காலில் பிடிச்சிருக்காங்க கால்ன்றும் போட எல்லாம் வயசு போன அலமாரியாக கிடைக்குது. அது பிரச்சனை இல்லை அது அவங்களோட இதை அவங்க கொண்டு போனிக்கிறாங்களோ அது பெரிய விஷயம் என்ன அதுதானோ. அப்போ நீங்களும் புடுறீங்க நாங்களும் மக்களை கொண்டு போகிறோம் என்ன சரி செய்கிறது கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். உண்மையில கஷ்டம் என்ன அவங்களுக்கு தெரியும் மக்களை பற்றி. 2 வருஷம் கிடையாது ஒரு 15 நாள் தான் கூட்டி கொண்டு வந்து நான் சரி பிறகு அந்த அவையாளி இப்போ நீங்கள் அந்த கெஞ்சி வேலையும் கொடுத்துக்கிட்டு அவைக்கு உதவி செய்து கொண்டு இருந்தது. சரி இப்போ எங்களுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு இப்போ சாமன் இப்போ எங்கே மூவ் பண்ண போகிறீங்க இஞ்சி தான் வைக்க வேணும். ஆனால் நாங்கள் பேப்பர் இதில் போட்டு எல்லாம் நிறைய காவிலைக்கு விற்று கொண்டு இருக்கிறோம். விற்று கொண்டு எல்லா கட்டத்திலும் மிச்சம் இல்லாத எடுக்க வேண்டும்.
சரி ஏதோ டைம் காட்டவே எங்களையும் சந்திச்சோடியா பிரச்சனை இல்லை. பார்த்தனீங்களா வீடியோ பார்த்தனீங்களா? சரி திருப்பி பார்த்தனீங்களா? ஓகே சந்தோஷம். சரி நான் ஓகே. அப்போ நான் கிளம்ப போகிறோம் காலையில் என்னென்னு கேட்டுட்டு. ஆமாம் சரி மெசேஜ் போட்டேன் ஞாபகம் இருக்கா? ஓல்ட் பார்க் ரோட்ல இருக்கிற உங்களோட மகள் உங்களை பார்க்கையோ விரும்புறா. சுண்டுக்குழி ஓல்ட் பார்க் ரோடு விட மட்டும் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பினேன். நீங்க பார்க்கலாம் போட்டுருக்காங்க. அப்படியா? எங்கே அம்மாண்ட போன் பாருப்பா வெயிட்டா பாத்தீங்களா? கிருஷ்ணா பார்த்தாச்சா? என்ன நீங்கள் சுவிஸா? எந்த நாடு நீங்கள்? நாங்கள் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறோம். நம்ப மாட்டேன். அமெரிக்கா இந்த அமெரிக்கா வராது. 1 மினிட் வரனா? ஓ அண்ணா அண்ணா ஒரு 5 மினிட் வெளியில் வெயிட் பண்ண டக்குன்னு ஓடியா? நான் உங்களை சாதிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு இடம் தெரியா இல்லோ? போயிட்டு ரோடு இவா அப்புறம் இடம் கொண்டு போகக்கூடாது. அப்புறம் யார் இவரா? சரி கையாஸ் நம்பர் எடுத்துங்க. ஓ பயப்படாங்க ஒன்றுக்கும் பயப்படாங்க. சரி நான் பின்னால் வருவோமா? சரி ஓகே பாய் பாய் பாய். ஓகே ஆமாம் யாரு கை காட்டுறீங்கன்னு தெரியல அவங்களுக்கா? சரி சரி ஓகே. கிருஷ்ணா இங்கே பாருங்க. இந்த ஃப்ரம் ஜெஃப்னா நம்பர் சொல்லுங்க. ஆமாம் இருக்கா? ஆமாம் நம்பர். ஆமாம் இந்த நம்பர் பாடம் சொல்லுங்களேன். 5319 கிருஷ்ணா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஃபோட்டோ 1 மினிட் பாருங்க டக்குன்னு பாருங்க. இதில் எடுப்போமா? எங்கட ஃபோன்ல எடுத்துருக்கோம். ஓகே கேமரா தம்பி பாருங்க. தள்ளி எங்கே இங்கே சைடில் தள்ள இங்கே 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 இருக்கு. ஆமாம் காட்டம்மா. ஓ உங்களுக்கு என்ன? உங்களோட ரகசியத்தை சொல்லிடுங்க. பேருந்திருக்கா அப்படியா? ஆமா அதுதான் சந்தோஷம் தங்கச்சியா. என்ன நிறைய கதைகள் யோசிக்காங்க டைம் காணாது. சரியா போகணும். எனக்கு ஒன்றும் புள்ளாங்குது இல்லை. எல்லாம் கனவு கதைக்கிறாரு. So what have to do? நம்பர் சொல்லுங்க. சரி அப்போ பிறகு சந்திப்பேன் நான். சரியா நான் போகணும். சரியா ஓகே பாய் பாய். சரியா அப்போ எங்க சரிப்பா ஓகே போட்டேன். அப்போ ஐயா வர போகிறோம் நாங்கள். சரியா ஓகே. அப்போ அண்ணா யாருன்னு சொல்லல? உங்களோட கடை வச்சுக்கிறேன். ஓகே சந்தோஷம். அப்போ கடை வச்சுக்கோங்க. சரி ஆக்களை கூட்டிக்கிட்டு வரோம் யோசிக்காங்க. இதை விட பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். சரியா சரி. ஓ பொம்பளை பிள்ளைல அட கடவுளே தெரியாங்க போட்டு ஆத்தே கண்ணுக்கு எண்ணெய் வச்சு பிள்ளைகள் பார்த்து ஏன் என்ன வச்ச நீங்க? அதான் கொஞ்சம் அந்த தண்ணி பிடிப்பாங்க. சரி சரி பிரச்சனை இல்லை. ஓகே சரியா ஓகே ஓகே. வடி நிற்குதாடா போயிலே? இல்லை இல்லை நான் மெதுவாக போகிறேன்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே. அப்பா நீங்கள் இந்த பாரன் தங்கச்சியாக்கள் வருங்க. இது எப்படிங்க வரணும்? இது எப்படிங்க வரணுங்க? இல்லை தெரியுது இல்லை அங்கே தொங்கல் இருங்க கூட மடியில் வச்சிருக்காரு. ஓ அது கொடுப்போமா? பாரு ஃபோன் இருக்கம்மா இல்லையா? இது வந்து கவனமாக மடியில் வச்சுருவோம். பாரு சரி அப்பா பாருங்க நீங்கள் இல்லை இருங்க. அந்த போத்தல் உங்களை வடியில் விட்டுருக்கலாம். உங்களுக்கு வருத்தம் ஆளுக்கு இது இப்போ 5 கிராம் செய்ய இருக்குது. அதால் வடியில் விடையில அது கார்லாம் கொண்டு போவோம். இல்லாட்டி தாயை ஏற்றி போட்டு நான் விட்டுருப்பேன். சும்மா முந்திய ஆளுண்டா இப்போ ஆளை சொல்ல தேவையில்லை. பின்னுக்கு நின்று போயிருக்குமாள். இப்போவும் போகலாமோ? அப்புறம் நான் அப்புறம் எனக்கு தான் துன்பம். 5 வாங்க சுடுதண்ணி போத்தோட தெரியாது. நெஞ்சுக்கு ஊற்றினோட சுடுதண்ணி குடிக்கும். ஓ ஏன்னா 8ஆம் தேதி 5 கிராம் மட்டும் அப்படி எடுத்துலான்னு இருக்கணும். சரியம்மா பாரு கண்ணுக்கு நீ எண்ணெயை கொஞ்சம் எடுத்துவோங்க வழியிலையா? சரியா போம்மா நம்ம வழியில் எடுக்கணும். சரியம்மா வரம்மா. இந்த வீட்டுலையா இவ்வாறு? அப்போ அன்றைக்கு வேறு யாரும் உண்டு மேடம்? அவே எல்லாம் அந்த நல்ல மனுஷனாக கிடக்கு. என்ன உங்களோட அவரா? ஓகே 2 பேரும் கலர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கு இல்லைண்ணா?
அவர் பயங்கர கருப்பாக, நீங்கள் பயங்கர வெள்ளையே. நீங்கள் வெள்ளையே? சரி சரி. ஆள் பே பாடியேண்ணே. வரட்டே போட்டு டைம் ஆகுதா? ஓகே சரி. பிள்ளைகளுக்கு வேர்க்க இப்போ உள்ளுக்கு இருக்கு, அப்போ டக்குன்னு ஏசியை போடுவோம் இல்லை. அவங்க எதால போகிறாங்க? உதால போய் எங்கே எதால போகிறாங்களா? இரண்டு சரி வரட்டேங்க. சரி வரோம். பாய் நீங்கள் கண்ணாடி இறக்கி போட்டு காட்டுங்க. பாய் ஹாட்டுன்ட்டு இதை சுத்தம் தராங்க. சரி ஓகேண்ணா. சரி சரியா ஓகே. சரி தங்கச்சியாங்களே கவலையா இல்லை தானே? லேட் ஆகிட்டு குறைக்க கூடாது. நேரத்தோட விளக்கிட்டு நின்றீங்களா? என்னென்றால் நேற்று A-level ரிசல்ட்ஸ் வந்ததல்லோ. அப்போ எங்களோட அக்காண்ட மகன் ஒரு ஆள் வந்து எழுதினவர். அப்போ அவர் வந்து பாஸ் பண்ணிட்டார், 3 எடுத்தவர். அப்போ அவருக்கு ஏதாச்சும் ஒன்று கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுப்போம்ட்டு போய் யாழ்ப்பாணத்தில் சரியாக மினக்கட்டு போனோம். டக்குண்டு போய் முடிக்கலான்ட்டு பார்த்தா அது மினக்கட்டு போச்சு. சரியோ அதால தான் வேறு லேட் ஆகினது. அக்காண்ட மகனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் பாஸ் பண்ணினா நாங்கள் வாங்கி தருவோம். சரியா? லேப்டாப் இல்லை, ஃபோன் இல்லை, என்னென்றாலும் வாங்கி தருவோம். நீங்கள் அதுக்கு தான் படிக்கணும். சரியா? நடுவுக்கு இருக்கிறவங்கள என்ன யோசிக்கிறாள்? பக்கத்து இருக்கிற பாருங்க, உங்களோட அப்பப்பா மாதிரி அவரோட படியா கதைக்கலாம். நீங்கள் அப்போ என்ன கதைக்கணும் நெஞ்சுக்கோத்தோ? கதைக்கு எஞ்சி கொடுத்தது அவங்க இருக்கிறாங்க. யாரு சீச்சி ஆக்களோட நீங்கள் கதைக்கலாம் படியா. அப்போ தான் ஆக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். அப்போ நீங்கள் யோசிச்சு பயப்படுறீங்களா? இல்லை தானே? அதே அப்போ பிள்ளைகளோட எல்லாம் பாருங்க. இன்றைக்கு இவ்வளோ நாளும் இவன் தான் வந்தவன் உங்களோட. இன்றைக்கு உங்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறதுக்காக நானும் வந்திருக்கிறேன். மத்திய அப்பாவும் அப்போ ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. அவரை இறக்கி போட்டு நாங்கள் அப்பா கூட்டின்னு வந்துட்டோம். பாத்தியல அவரை படி போட்டு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வயது ஒரு நாள் ஒன்று போகணும்னு சொல்ல அப்படியே இன்றைக்கு தாத்தா வந்துட்டு உங்களோட பகடியை காய்ச்சி கொண்டு போவேன். அப்போ நீங்கள் ஒன்றே விளைஞ்சி கவலைப்படக்கூடாது. மற்ற நீ அங்கே போகிற இடத்துலமா நல்ல இடம். சரிதான், நீங்கள் உங்கே இருந்து வாழ்ந்த நீங்கள் அது நல்ல இடமா இருக்கும். சரியா? உங்களுக்கு நீங்கள் உங்கே இருந்து வாழ்ந்த நீங்கள் இப்போ போகிற இடம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அதை சொல்லுங்க பாப்பமா. நல்ல இடமா இருக்கு. நல்ல இடம் மண்டைக்குள்ளே எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எல்லாருமே கதைக்கணுமெண்டா. என்னண்டாமா இப்போ இப்படித்தானே எல்லாருமே கதைச்சிருக்கணுமென்றதை விட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத இடமா இருக்கணும்ன்றதான் நீங்கள் யோசிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏன்டா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து கோயிட்டாக இருப்பாங்க, அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. விளங்குதோ? அப்போ சில இடங்கள் வந்து அப்படித்தானே. இப்போ நீங்கள் இப்போ இருந்தது வந்து ஒரு மெயின் ரோட்டோட டவுன் சைடு இல்லோ. இப்போ இதுவும் ரோட் சைடோட ஒரு கொஞ்சம் முள்ளுக்கு. அப்போ எல்லாரும் வீடு வழியாக அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் போகத்தான் நீங்கள் எல்லாரோடையும் பழக்கம் பிடிக்கணும். சரியா? அதுவும் தேவை வந்தால் மட்டும் விளங்குதா அவங்களோட கதைச்சி பேசி நீட்டாக இருக்கணும். சரியா? நாங்கள் இனி ஸ்கூல் அலுவலகா பார்ப்போம் பைய. சரியா? இனி ஒன்றுக்கும் யோசிக்காமல் இருக்கணும். இந்த கேப்புக்குள்ளே நாங்கள் இனி உங்களுக்கு இதையும் பார்ப்போம், அந்த காணி அலுவலையும். சரியா? உங்களுக்கு கொண்டு ஒரு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கான இதையும் பார்ப்போம். நாங்கள் எல்லாம் உடனே செய்யலாம் இல்லோ. இப்போ இன்றைக்கே இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம் செய்யணும்னு சொல்லி எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ஒரு டைம் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் எல்லாம் சொன்னால் கட்டாயம் செய்வோம் நாங்கள். அம்மா அதுக்கு பிறகு வடிவா சமைச்சு தந்துவாவா? என்னெல்லாம் சாப்பிட்டேன் நீங்கள்? அதுக்கு பிறகு நான் போன பிறகு மீன் நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. பிறகு அப்போ ரச்சி முட்டையல் மீன் சாப்பிட்டாங்க. மீன் சாப்பிட்டீங்களா? ஒன்றுக்கும் யோசிக்க ஹாப்பியாக இருக்கணும். சரியோ? அந்த வீடு நல்ல ஒரு வீடு. உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு அறை இருக்குது. சரியோ? நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். சரியா? மற்ற உங்களுக்கான வாஷ்ரூம் அது இது எல்லாமே வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். நாங்கள் எல்லாம் கொண்டே வடிவாக எல்லாம் காட்டி விளங்கப்படுத்தி தான் விடுவோம். சரியா? அப்போ நீங்கள் அங்கே எப்படி இருக்கணும்னு சொன்னால் அப்போ நல்ல மாதிரி சந்தோஷமாக குழப்படி இல்லாமல் இருக்கணுமே. நான்
சரி ஓகே. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு தண்டோம், நீங்கள் அது மட்டும் பம்பில் காய்ச்சி கொண்டு வாங்க. சரி ஓகேடா. ஓகே. ஹலோ. ஹலோ. ஓம் வணக்கம் அக்கா. வணக்கம். வந்துட்டீங்களா வீட்டுக்கு? ஓமாக்கா, ரியலி வெரி சாரி. ஏனென்றால் நான் ஒரு ஜெஃப்னாவுக்கு ஒரு பர்சனல் அலுவலாக போனேன். நான் போனால் அது ஒரு 1/2 hourல முடியுமென்று பார்த்தா அது 3 hours போயிட்டுது. அப்போ என்னென்னா அவையில் 1ஆம் தேதி எழும்ப சொன்னாண்டு இன்றைக்கு சாமான் எல்லாம் அவையை கட்டி ஏற்றி போட்டினோம். அப்போ என்ன செய்கிறேன், இன்றைக்கு எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லி இப்போ தான் போய் கொண்டிருக்கேன் உங்களோட வீட்டை. வீடெல்லாம் ரெடி. நீங்கள் சொன்னீங்க தானே இல்லைன்னா நான் ஏன் உங்களோட இவ்வளோ கதைக்கிறேன்னா பயங்கர பிஸியாக போயிட்டேனாக்கா. இப்போ தான் வந்து வேலை டக்கண்டு ஏற்றி கொண்டு போகிறோம். டக்கண்டு அங்கே செட்டில் பண்ணிவிட்டு மற்ற வந்து அக்ரிமெண்ட் சொன்னீங்கக்கா. அது வந்து சும்மா நான் விசாரிச்சேன்னா நீங்கள் கைப்பட எழுதுறதாம என்ன அம்மாட்ட பேரை போட்டு இந்த பேரை. கைப்பட எழுதலாமாக்கா. மற்றது நார்மலாக எங்களுக்கு இந்த நாங்கள் போடுற இந்த வீடியோவே வந்து எவிடன்ஸ் ஆகிருக்கும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவை வந்து எவிடன்ஸ் ஆகிருக்கும். விளங்குதா? இப்போ அவையில் நான் வந்து வீடியோலையே வச்சு கேட்பேன். நான் இப்படியான ஒரு நிபந்தனைக்குள்ளாகத்தான் நாங்கள் இவ்வளவு நீங்கள் இருக்க போகிறீங்க. அது வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன மாதிரி அதை சொல்கிறீங்க? அதாவது ஃபார்மாலிட்டின்றக்குள்ள இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன் கொண்டுனேன். இப்போ சில பேர் வந்து ஓட்டு இருந்து போட்டு விளங்கல அவையில ஒரு தடவை இல்லையாண்டாலும் அவைக்கு ஆக்கள் இருக்கணுமே இந்த மற்ற பக்கங்கள்லையும். அப்ப நாங்கள் எங்கள்ட ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் எங்கள்ட சேஃப்டிக்கு நாங்கள் ஒரு வருஷம் அவை இந்த வீட்டுல இருக்கிறதுக்குரிய ஒரு இது அக்ரிமெண்ட் ஒன்று செய்து போட்டு நாங்கள் புதுப்பிக்கோம் ஒவ்வொரு வருஷம். புதுப்பிக்கலாமோ? ஏன்னா அது வந்து இப்ப நல்லம் தானே. என்னண்டா நல்லம் ஐயா, இப்ப கொண்டதுக்கு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல அவைக்கு நல்ல சொன்னா அவை இன்னொரு போய் எல்லாம் மாற்ற வேண்டும். தற்காலிக மொபைல் தான் பாவிக்கணும். மற்றதாக்கா இப்போ நாங்களும் கூடிய சீக்கிரம் வந்து இவைக்கு ஒரு காணி ஒன்று பார்ப்போம் எங்கேயாவது இவைக்கு பெர்மனண்டா. ஸோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே மூவ் பண்ணி விட்டோம்னா அது அவைகளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது அப்படியே அவைக்கு இருக்கும் பெர்மனண்டா. அவன் முதல் அப்ப இந்த ஊர்ல கொஞ்சம் பழக இப்ப விடுங்கோ இங்க பழகட்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன். அவன் இந்த ஊர்ல இருக்க பழகட்டும், இருக்கட்டும், 2-3 மாதங்கள் போகட்டும், யோசிப்போம். என்ன விஷயம்ண்டாக இப்போ நாங்கள் இப்போ அந்த வயது போன ஆக்கள் அந்த மாதிரிண்டா வேறு பிரச்சனை. ஆக்கள் சின்ன ஆக்கள் ஸ்கூல் படிப்புகளோட சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றபடியா ஸ்கூலுகளும் மாத்திர தேவையில் இருக்கிறபடியா தான் அந்த அடிக்கடி இடங்கள் மாறுன்றது உண்மையிலே ஒரு அதைத்தான் சொல்றேன். மாற தேவையில்லை. இப்போதைக்கு இருக்கலாம். நீங்கள் லேண்ட் கிடைச்சா வேண்டி விட்டு கொண்டு இப்படி இருந்து கொண்டு செய்யலாம். ஒரு பிரச்சனை இருக்கிறதால வேறும் போன ஒரு பிரச்சனை வராது. இப்ப எங்க வீட்டை பொறுத்த மட்டும் அதுதான் செய்யலாம். அவர் இப்ப வருவார். நான் சொன்ன உடனே வருவார். அவர் தான் ஐயா அந்த வீட்டுல வந்து போவார். ஒரு வேலையாள தான் பிளம்பிங்கும் எலக்ட்ரிஷியனும் வீட்டுல வீட்டு வேலையை செய்யறது, வீட்டுக்கு ஆக்களை கூட்டி வந்து செய்கிறது எல்லாம் அவர் தான். நல்ல பிள்ளையான நீங்க வர்றீங்களா அவர் தெரியும். உங்களை வரவே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் தான் இப்ப எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் விட்ட வீடு எல்லாம் அவரும் இந்த வீட்டுக்கு வந்து போறார்கள். அவர் இன்னொரு ஆளும் வர்றவர். அவரும் ஓகே பிரச்சனை இல்லை. அம்மா விட்டாதான் அவர் வருவார். அதை விட இன்னொரு ஆள் வர்றவர் அப்பா தண்ணிகள் கட்டுறதுக்கு அவங்க வாழை வச்சிருந்தாதானே அந்த இடத்துல வருவார். அது இந்த மோட்டர் சரியாக்கா. அப்ப நானொருக்கா வீட்டடியில போய் நின்று உங்களுக்கு எடுக்கிறேன்னா அப்ப நீங்க வீட்டடியில போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 20 minutes தேவைப்படான்னு நினைக்கிறேன். 15 minutes காணும். ஓகே நான் அந்த தம்பியா மேல சொல்றேன். அவட்ட பேர் புகன் மோட்டார் சைக்கிள்ல வேற ஓகே பை. அண்ணன் அந்த ரோட்டா என்ன பின்னுக்கு வாங்க. இப்போ எல்லாம் ஆக்களால சொட்டுக்கும் நிற்கலாங்கடா ரோட்டில் எரியும். ஒரு வெட்டப்புறம்னு சொன்னால் கூட நிற்க மாட்டாங்கள்டாப்பா. காட்டு மாவசம் இல்லை ஆகும். பிள்ளையில கிணத்து காட்டில் கடத்தி போடுதான் அதிரீனா. நாங்கள் மட்டும் வேண்டாம் பரவாயில்ல. 5 கிராம் செய்கிற அப்பாவும் இல்லைடா இருக்கிறா.
இன்னும் செய்கிற கடையில் போனவெல்லாம் போடுவோம். கதை பிழைச்சி போச்சு. அதை பிழைக்க இல்லை, அது குறைகள் நாளைக்கு வெளிக்கிடாண்டான். மற்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து உது சம்மந்தமாக ஒரு விலையும் ஃபோன் கதைக்க வேண்டாம், பருத்தம் சம்மந்தமாக ஒன்றும் கதைக்க வேண்டாம். எது நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும், சரிதானே? அதனால் ஒன்றும் கதைக்காங்கப்பா. அது ஒவ்வொரு உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அடைப்பண்ட சாமான் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அது என்னென்னு பார்த்தா தெரிய போகுது. இது பெரிய பெரிய அடைப்புக்காரோடையெல்லாம் கதைச்சு அவையல் வந்து மயக்கம் போட்டு கிடந்தது, ஐசியூ கிடந்ததெல்லாம் நீங்கள் கேட்டு யோசிச்செல்லாம் அவரை முன்னுக்கு கொடுங்க. சரிண்ணா இல்லை அப்புறம் அந்த திருப்பி எடுக்குது அதே இல்லை யோசிக்கும். நாங்கள் பின்னுக்கு விட்டா திருப்பி எடுக்குது, நாங்கள் முன்னுக்கு உங்க சாமான் இல்லை பெரிய இது ஆளுங்க பின்னுக்கு வந்துருக்கிட்டு வருவா எங்கடா நாங்கள் முன்னும் போயிட்டு அது தூக்கி வைக்கலாம், பிரச்சனை பெரிய இது ஏண்டா திருப்பி நாங்கள் அவர் எடுக்கிறக்கு இல்லைடா, அவரை அப்புறம் கார் எடுத்து விட்டு இல்லை வேண்டும். அம்மா கதவு வந்துறாங்க. இந்த இடத்துல லைட் இல்லையே, லைட் இல்லை. அங்கே அந்த லைட்டை அந்த போட முடியும். லைட்டு இதில் விட ஒரு லைட் ஒன்று இங்கே இருக்கு, இந்த இதில் தெரியாட்டி தெரியாது. சரி சரி இப்போ இருக்கட்டும், நாங்கள் இப்போ சாமான எடுப்போம். இந்த அது இந்த இந்த லைட்டுகள் எல்லாம் பத்து தானே வேணும், மெட்டல் லைட்டுகள் இல்லை. இதுன்ற சுவிட்சுங்க வேற இந்த தண்ணிகள் போய் கழுவினது. சரி பரவாயில்ல. இப்போ நான் சாமான பறிப்போம்பா ஹைதாஸ். அப்போ அப்படிங்க, அப்போ அப்படிங்க. இருங்க வரண்ணா, ஏன்டா ஸ்டார்ட்ல உள்ளே எடுப்போம் என்ன அந்த கதாத்துல ஓமாக்கா இந்த இது முன்னுக்கு லைட் ஒன்றும் வேலை செய்யாது, ஒரு லைட்டும் ஃப்ளாட்டில் நிற்கிறா அம்மா. அம்மா போ இருந்துட்டு அம்மா லைட் போட்டு விட்றா இல்லையே சொல்லுங்க. இல்லை ஃபுல்லாக இருட்டாகலை, அதான் இப்போ தான் போடுறா போய் அம்மா. சரி ஒருக்கா நான் இதில் இறக்கி உள்ளுக்கு வச்சு போட்டு எடுக்கிறேன்டாக்கண்டா. சரி சரி ஓ சரி ஓகே 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 ஓஹோ சரி அக்கா ஓகே. எவ்வளோண்ணா? 3500 எப்படிங்க? ஓ சரி சரி அக்கா. என்னண்டா நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், சரிதானே? பாரு நிமிஷமா
பாருங்க. தம்பி ஓமாக்கா என்னடா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரூம் இருக்குதானே, இதுக்குள்ளே விட்டுருக்கா அவையில் சரிதானே? சரிதானே? அப்போ இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். பின்னுக்கு வாஷ்ரூம் அந்த இது பாத்ரூம் செஞ்சாச்சுல்ல? இப்போ இல்லை கேட்குறேன் நான், செஞ்சாச்சு தானே? மற்றது பின்னுக்கு லைட் இல்லையாக்கா? ஒரு பின்னுக்கு லைட் இல்லையோ? லைட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஐயா. நான் வேணுமெண்டா நான் நாளைக்கு போட சொல்றேன். நாளைக்கு அந்த தம்பி வந்து இப்போ அவரை வர சொல்லுங்க. அவரை வந்து கொண்டிருக்கிறார். சரி ஓகே. வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லுங்க. என்னென்ன செய்து விட வேணுமோ அவர் நோட் பண்ணி போட்டு எல்லாம் செய்து விடுவார். சரியா. இப்ப லைட் வேணுமென்று சொன்னா இப்ப உடனே இப்ப பாத்ரூம் இல்லை அப்படி இல்லை பிரச்சனை இல்லைக்கா. போகிறோங்க நான் அப்படி நான் தம்பி வரட்டு. நாங்கள் இப்போ சாமான் எல்லாம் தூக்கி உள்ளுக்கு வச்சு போட்டு எடுக்கிறேன் நான் திருப்பியா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தம்பிகிட்ட சொல்லுங்க. வேற என்னென்ன கேட்டு அந்த பாத்ரூம் வேணுமெண்டா உங்கள்ட்ட கையில டோர்ச் லைட் இருந்தா இங்கே வந்துட்டார் இவரா? எங்க இவர் தான் ஆளா? ஓகே சரியா. இவர் தான் இப்ப வீட்டுக்கு முதலாளியா? சரியா. ஓகேக்கா. அப்போ நான் நாளோட கதைக்கிறேன். அவரோட கதைங்க. சரி ஓகே. அண்ணா பின்னுக்கு அந்த வாஷ்ரூம் பக்கம் போகிறதுக்கு ஒரு லைட் வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணலாம் தானே? இப்போ அவசரம் இல்லை. நாளைக்கு ஒருக்கா செட் பண்ணி கொடுத்து விட்டீங்கண்டா. என்ன தெரியும் தானே, பொம்பளை பிள்ளைகள் தானே போகிறது இதாக இருந்தால் நல்லா இருந்தாங்க. அதுக்கு தானே. மற்றதெல்லாம் ஓகே தானே? எல்லாம் க்ளீன் பண்ணி அம்மா அக்கா நீங்கள் தும்புத்தறி கொண்டு வந்தால் நீங்கள் எல்லாம் நம்மளா தும்புத்தறி கொண்டீங்க தானே? நம்மளை ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே டஸ்டடாக நீங்கள் தட்டி போட்டு இருக்கலாம். சரி தானே? உங்களுக்கு இந்த படுக்கிற இது இருக்குதா? பாய் இருக்குதா? அங்கே என்னத்தில் படுத்த நீங்கள் இருக்குதா? சரியா. இது மாபிள் நிலம் தானே, பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் அதை விரிச்சிட்டே படுக்கலாம். ஏன் யோசிக்க தேவையில்லை. ஒன்றுக்கு 33 வீடு மாறினீங்க தானே? அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தானே? இவேல் மாறலாம். சரி ஒன்றுக்கும் யோசிக்கக்கூடாது. சரியா? இப்போ பயப்படுறீங்களா? காய்ச்சலா? மருந்து எடுத்தாச்சா? சரியா. இங்கே நீ என்ன பவுண்டு குறவுல தேவையில்லை பார்க்குறீங்களாப்பா? அப்போ என்னப்பா நீங்கள் தேவையில்லாத அது போட பூரா கிடக்குறதுக்கு. நீங்கள் இப்போ கைதாஸ் நீ போன கூட அப்பாட்ட எப்படி? ரூமில் தட்டி விட்டேன். இல்லை என்ன லைட்டாக ஏதோ க்ளீன் இதுக்கே இந்த சாமான்கள் வெளியில் அடிக்கக்குள்ள அந்த டஸ்ட் பறந்துருக்கும். இன்றைய கொஞ்சம் நேரம் போயிட்டு தானே. அப்போ ஒன்றும் படிவாக பெருசாக கதைச்சி கொண்டு ஒன்றும் செய்யலாது. மற்றவங்களுக்கு தேவையான சாமான் ஒன்று இன்றைக்கு வாங்கி தரையில. அது லேட்டாக போயிட்டு இல்லை. நாளைக்கு நான் வருவேன். வந்து தேவையான எல்லாம் வாங்குவோம். சரியா? மற்ற இதில் அந்த ஃபேன் இதை போடுங்க இருக்குதானே? ஓகே என்ன நீங்கள் சாரி அரு கோணண்ணா இந்த ஃபேன் ஒர்க் பண்ணாதோ? வேலை செய்யும் தானே? அதான் டூவேன்னு சொல்லி
ஒரு ஆட்டிப்பாங்க ஸ்டக்காக இருக்கு. கொஞ்சம் போயிட்டு நான் அப்படி தான் பார்த்தேன். நான் தொட்டு ஆட்டி பார்ப்போண்டு அப்படி ஏமாண்டாக்கா நாளைக்கு ஒருக்கா பார்த்து ஒருக்கா செஞ்சு விடுவோண்ணே. என்கிட்ட தெரியும் தானே, புதுசாக வந்தாக்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேனோம். அதை புரிஞ்சு நாங்கள் தான் செய்யணும். இதுக்கு என்ன வேண்டாலும் மற்ற விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வீடு சம்மந்தமான விஷயத்தை மட்டும் இருக்கா நீங்கள் பார்த்து கொடுங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டு எழுதணும்னு சொல்லி சொன்னாவே உங்கள்கிட்ட சொல்லலையே. அப்போ அதே மாதிரி ஒரு எழுதி அவைகிட்ட சைன் வாங்கினா வாங்கி விடுவோம், பிரச்சனை இல்லை. கொப்பிகள் ஒட்டி ஒன்றும் இல்லையா பெண்ணு ஒன்றும்? கொப்பி இருக்கோ பேனா கொப்பி என்னாலும் இருக்கும். பாருங்க இருக்கா இங்கே இதை நீங்கள் கொண்டு வந்த காரி நீங்கள் இதை அங்கேயே விட்டுட்டு வந்துக்கலாம். நாங்கள் வாங்கி தந்துருப்போம். சரி பரவாயில்ல. அந்த அந்த அம்மா தந்து விட்டோம் தந்துவாவா? சரி சரி சரி, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. எல்லாம் வாங்கலாம், ஒன்றும் தரைக்கு வேணாம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க. நிலைமை இல்லாமல் வரும். சரிதா, எல்லாம் மாற்றி அமைக்கலாம். இப்போ இதற்கு என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு இருக்குது? பான் வாங்கி வந்தீங்களா? ஓகே, மருந்து எடுத்தாச்சு தானே? சோறு இருக்குது. கொண்டு வந்தீங்களா? இருக்குது சாப்பாடு, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, தண்ணியும் கொண்டு வந்தீங்களா? இல்லை. ஓகே அண்ணா, இங்கே தண்ணி குடிக்கிற தண்ணி அண்ணா இல்லாட்டி குடிக்கலாமே என்ன? நல்ல தண்ணி என்ன? ஓகே. மற்றது இன்றைக்கு ஒரு நாளைக்கு நைட்டுக்கு தானே நீங்கள் இதுக்குள்ள நீ சாப்பிட்டுட்டு நிறுத்துறோண்டா? ஓகே சரி தானே. வாஷ்ரூம் இருக்க வாங்க, அம்மா காட்டுறேன். நீங்கள் அப்புறம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலாம் தானே? இது என்னண்டா, இது உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை பாவச்சிங்கன்னா சுகமே நான் அம்மா இன்றைக்கு போவாமே, அதுதான் அதுக்காண்டி தான் செட் பண்ணது. லைட் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதுக்கு ஒரு லைட் வந்து போட்டு தருவோம். சரியா? என்னண்டா இப்போ உடனடியாக செஞ்சது தானே. இப்போ இதெல்லாம் இன்றைக்கு தான் செஞ்சதம்மா உங்களுக்காண்டி, இப்போ குளிக்கிறதுக்காண்டி இன்றைக்கு செஞ்சது. சரி தானே? இதுக்குள்ள வந்து ஷவர் போட்டிருக்கு நீங்கள் குளிக்கிற மாதிரிக்கு. சரியா? பட் இங்கே இது வந்து டாய்லெட் நீங்கள் பாவிக்கலாம். இந்த வயர் இப்போ அண்ணாட்ட சொல்லி எடுத்து விடும். ஏதோ ஒரு வயர், ஓ அதை இந்த வேலை செஞ்ச வயர். இது என்னண்ணா மோட்ரு வயர் எப்படியோ? மோட்ரு ஃபிட் பண்ணிக்கிறேன். சரி, மூடி விடுவாங்க குளிக்கிறத சொல்கிறேன். இல்லை என்னடா அந்த குளிக்கிற தண்ணி படாதே? படம் தான் மூடும், மூடணும். அதுக்கு தான் மூடி விடுவீங்க என்ன இருக்கா? சரி ஓகே. மற்ற இது டாய்லெட் நம்ம பாவிக்கலாம். நான் நாளைக்கு இவர்கிட்ட சொல்லி லைட் ஒன்று போட்டு தான். சரி, எவ்வளோ தொக்கமெல்லாம் ஒன்று போட்டால் உங்களுக்கு ஓகே இருக்கும் தானே? நைட் டைம் உள்ளுக்கும் போட்டு இதுலேயும் போடுவோம். உள்ளுக்கும் போட்டு இதுலேயும் போட்டு அவர் செஞ்சிருவேன். சரி, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் நான் அக்காவோட காய்ச்சி செஞ்சிடுவேன் நம்ம. சரியா? இது என்னென்னா இப்போ 1ஆம் தேதி உங்களை எலும்பு சொன்னது தானே. இப்போ அதுக்காண்டி அவசரமாக பார்த்து தானே. இதில் உங்களுக்கு எதுவும் குறைகள் இருக்குதா? குறைகள் ஒன்றும் இல்லை தானே? அங்கே இருந்த ரூம் எப்படி இருந்தான்னு பார்த்துனீங்க தானே? அதை விட இது ஓகே தானே? இது என்னென்னா அந்த லண்டனில் இருக்கிற அக்காவரால் தங்களுக்கண்டு கட்டின வீடு தானே. ஆனால் அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறான். சரி தானே? அப்போ நீங்கள் அந்த அம்மாவுக்கு எதுவும் ஒரு சின்ன சின்ன உதவியை அவள் கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவள் ஆனால் கேட்க மாட்டா. அப்போ தெரியும் தானே? அடிப்படையில் இருக்கும்போது உதவியை செஞ்சு கொடுக்கலாம். மற்றது நீங்கள் சந்தோஷமாக காய்ச்சி பேசி இருக்கலாம். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. பின்னுக்கு வாஷ்ரூம் எல்லாம் லைட் போட்டு தருவோம். சரியா? நீங்கள் எனி டைம் போயிட்டு வரலாம். சரி தானே? அண்ட் வந்து நான் நாளைக்கு மறுபடியும் வருவேன் தானே. வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ சரி தானே. இப்போ உதாரணமாக சமையலுக்கோ இல்லாட்டி இப்போ சட்டி பானை வாங்கணுமா, இல்லாட்டி இதெல்லாம் பானை வாங்கணுமா, இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான சாமான். நாளைக்கு மேபி ஞாயிறாக இருந்தால் திங்கக்கிழமை என்றாலும் உங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்குவோம். என்னென்னா இதுவும் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் இல்லை தானேம்மா. நாங்கள் என்ன உங்களுக்கு ஒரு காணி ஒன்று வேண்டி ஒரு சொந்தமாக ஒரு குடிசை இருந்தாலும் போட்டோம்டா அதே மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை தானே. அதனால் அது மட்டும் நாங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். சரி தானே? உங்களுக்கு ஓகே தானே? தங்கச்சிக்கு ஓகேயா? உங்களுக்கு ஓகேயா? உங்களுக்கு காய்ச்சலா இல்லை தானே? சரி. என்னென்னா டெங்கு பரவுறதால கவனமாக இருக்கணும். சரி தானே? மருந்து எடுத்து தானே. இப்போ நைட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டு போட்டு சரி தானே. இந்த ரூமை நீங்கள் உள்ள லுக் பண்ணி விட்டீங்கன்னா சரி. யாருமே வந்து இங்கே வரப்போகிறது இல்லை. இந்த அம்மா மட்டும்தான். சரி தானே? யாருமே வர மாட்டாங்க. வாரன்னு சொன்னால் அந்த அண்ணா மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை எதுவும் பார்க்குறதுக்கு வருவார். சரி தானே? உங்கள்கிட்ட எந்த நம்பர் இருக்குதா? இருக்குல்ல? அதை உங்களோட நம்பரையே நான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் எனி டைம் சரி தானே 24 hours எனி டைம். அப்படி இல்லாட்டி நான் தம்பி இந்த நம்பர் தான். சரி, நான் செலவில் எடுக்க மாட்டேன்.
தம்பியோட நம்பர் தரேன். 24 மணித்தியாரத்தில் எனி டைம் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் எங்களுக்கு எடுக்கலாம். சரி தானே? எதுவும் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் ஒரு 1/2 மணித்தியாரம் 1 மணித்தியாரத்துக்குள்ளே நாங்கள் நிற்போம். சரி தானே? அப்படி ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் இப்படி சொல்லிக்கொண்டு எங்கேயும் விட்டவங்க இல்லை தானே? எல்லாம் நீங்களாக தானே தேடி போனது. இது நாங்கள் பொருட்படுத்தபடியாக நாங்கள் சொல்லி கொண்டு வந்து விட்டுருக்கோம். சரி தானே? ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னால் அதுக்கு எது சொல்யூஷனை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே உங்களுக்கான காணியெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே ஒரு கொட்டில் போட்டு கொட்டிலோ வீடோ என்னென்றாலும் பார்த்து நாங்கள் அந்த அளவில் செஞ்சு தருவோம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக. சரி தானே? அதுக்கான பிளான் வந்து இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குதம்மா. நீங்கள் அதை குறித்து ஒரி பண்ண வேண்டாம். சரி தானே? இதை விட நீங்கள் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் சொல்ல இவ்வளோமே காணும் அங்கே இருந்து இப்போ நீங்கள் எண்டை கூட்டின்றாட்டி நாங்கள் வெளியில் படுக்க வேண்டிய சூழ்நிலை. ரோட்டில் இல்லை இன்னும் வெளிமுத்தத்தில் படுத்துருக்கணும். ஓகே. அவங்க ரோட்டில் விட மாட்டோம்னா முத்தத்தில் இடம் தெரியணும். இல்லை நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் போகணும். அப்படி செய்ய மாட்டேன்னா என் வளவுக்கு ஒரு ஓரமாக படுத்துருக்கணும். அதுக்கு வேல் பொம்பளை பிள்ளைகளோட அப்படி கஷ்டம் தானே சின்னாக்களோட. என்ன மற்றது இப்போ இதுதானம்மா, இப்போ இந்த வீடியோவுக்கு அப்பால் உங்களுக்கு என்ன தான் தேவை இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஒரு சகோதரன் மாதிரி உங்களோட ஒரு அண்ணன் மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட எதுவும் கேட்கலாம். சரி தானே? வீடியோ காண்டி சொல்லல சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட தானே என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இல்லை தம்பி அதை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு சரியா அதை நடித்தான் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. சரி தானே? எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து செய்வோம். சரி தானே? இங்கே இருக்கிறாலும் உங்களுக்கு ஒற்றை வீதம் கூட ஒரு பயம் இல்லை. சுத்த வர எல்லா இடமும் ஆக்கள் இருக்காங்க. சரி தானே? இந்த சந்தையில் போய் பார்த்தா அந்த மெயின் ரோட் தெரியும். பார்த்தீங்க தானே இடம். சரி தானே? இப்போ இரவு வந்தடியாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் பகல் போனீங்களாண்டா தெரியும். சரி தானே? மற்றது என்னதான் இருந்தாலும் இப்போ வீட்டுக்காரர்கள் அம்மாவோட நீங்கள் வழியாக சந்தோஷமாக காய்ச்சி பேசி சிரிச்சிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் காய்ச்சி பேசி சிரிச்சிருக்கும் போது வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு சரியில்லா ஒரு செட்டாத மாதிரி ஃபீல் ஆகினா நீங்கள் செப்பரேட்டாக வடிவாக இருக்கலாம். என்ன கதைச்சாலும் நாங்கள் திருப்பி கதைக்க மாட்டோம். நீங்கள் திருப்பி கதைக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி அவள் கதைக்க மாட்டா. சரி தானே? அப்படி ஒரு கதைக்கு அம்மா அப்படி கதைப்பாக இருந்தால் அப்படி கதை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்க நாங்கள் விட மாட்டோம். சரி தானே? அப்படியான ஒரு வீட்டை நான் உங்களை கொண்டு வந்து விட மாட்டேன். சரி தானே? அப்படி ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் நாங்கள் உங்களை இங்கே இருக்க விட மாட்டோம். நான் ரெண்டாவது மலும்பி வர விட்ட போயிட்டு எங்களை விட்டுனாலும் உங்களை கொண்டே விடுவேன். சரி தானே? நான் சொன்னதை செய்வேன் அம்மா. சரி தானே? அதனால் நீங்கள் வந்த இடம் எங்கள்கிட்ட வந்த இடம் வந்து நல்ல இடம் என்றபடியா இனி எதை குறிச்சும் யோசிக்க தேவையில்லை. சரியா? என்ன யா சரி தானே? இப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? சரி தானே? எங்களோட ஃபோன் நம்பரை தம்பியோட ஃபோன் நம்பரையும் தாரேன். சரி தானே? எனி டைம் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் அடிக்கலாம். சரி தானே? அது போகாமல் இப்போ என்னென்னா நீங்கள் எந்த வீட்டை போனாலும் நார்மலாக ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. என்னென்னு சொன்னால் சில இடங்களில் வந்து வாடகை காக்களை இருத்தும் போது அவங்க இருந்து போட்டு கடைசியில் எழும்ப மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இப்போ கொமனாக வர பிரச்சனை. அதால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் சைன் பண்ணித்தாங்க. அதை அந்த அம்மாட்ட கொடுத்துருவோம். வேண்டாம் வயது போனவங்க தானே, அவங்களுக்கு விளங்காது. இப்போ நான் பொருட்படுத்த வழியாக நீங்கள் எழும்ப மாட்டேன்னு சொன்னாலும் நான் எழுப்புவேன். இந்த ஒரு வீடியோவே ஆதாரம் அம்மா. அதே மாரி அவங்களுக்கு எழுத்து தேவையில்லையா நாங்கள் எழுதி கொடுப்போம். சரி தானே? எழுதி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நெல்லம் உங்களுக்கும் நெல்லம் எங்களுக்கும் நெல்லம். சரி தானே? இதை விட நீங்கள் வேறு ஏன்னு சொல்லணுமா? முக்கியமாக அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும். இந்த வீட்டை அவங்களுக்கு இந்த உரிய நேரத்துக்குள்ள தந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும். சரி தானே? அதை நான் ஃபோன் பண்ணி தருவேன், கதைப்பேன். அதுக்குள்ளே நான் அவங்களுக்கு இந்த லெட்டர் அலுவலக பார்ப்பேன். சரியா? ஓகே. ஹலோ. ஓமக்கா, என்ன மாதிரி இந்த கடிதம் வந்து என்ன மாதிரி எழுதுவோம்? உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னு தெரியும் தானே ஐயா? எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. அம்மாண்ட பேர் போட்டாக்கும். அப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எழுதுவோம். ஐயா எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாது. அப்ப தமிழ்ல சொல்ல தெரியலன்றீங்க. சரியா 25 வருஷம் வந்துட்டு அப்போ சரியான தமிழ்ல சொல்ல வேணும். என்ன அப்படி எல்லாம் இல்லக்கா. இப்ப என்னண்டா மாமா வரையிலே அவர் வரையில அவர் வேற இல்லை. தம்பி நிக்கிறாரு. கோணன் நினைக்கிறாரு. ஓமோம் கோண இருக்கா? தவ மாமா கூப்பிடுவியா ஐயா? சொன்ன நான் சொன்னீங்க தவ மாமா. நல்ல இன்ஜினியரை தவ மாமா அந்த பிரச்சனையை கூப்பிடுங்க. சரி, யாரையும் கூப்பிடுங்க. எனக்கு எழுத தெரியாண்டு இல்லையாக்கா. என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி எழுதினா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி தானே? அதனாடி தான் நான்
அதாவது இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் தற்காலிகமாக இவ்வளவு காலத்தில் வந்துட்டு நாங்கள் எழும்புவோம் இல்லாட்டி அதை வந்துட்டு அந்த பீரியட் வரைக்குள்ளே ரினியூ அப்படி இல்லையா மாமாண்டா வடிவா சொல்லுவாரு நான் அதை இப்படி எழுதுறதுன்றதை சரி வாத்தியார் தானே. சரி அப்போ மாமா வரட்டும், மாமாவை எழுதட்டும், பிரச்சனை இல்லை. சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கா இவையோட இருக்கா கதைங்க அந்த அக்காவோட இருக்கா ஒரு கொஞ்சம் வீடியோ கால்ல பார்த்தா வீடியோ காலில் தான் நிற்கிறேன். நீங்கள் தான் வீடியோ ஆன் பண்ணல. பண்ணலையே. சரியா? நான் ஓகே அக்கா வாங்க இருக்கா. சரி நன்றி அக்கா. சந்தோஷம் தானே வந்திருக்கிறீங்க. எங்களால் உங்களுக்கு எந்த அம்மா பார்த்து கொள்ளுவா, பாசமானவா, கொஞ்சம் காது கேட்காது, தனக்கண்டு ஒரு பிடிவாதம் இருக்கும். நீங்கள் சமாளிச்சு போவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஒன்றும் கதைக்க மாட்டோம் அம்மாவோட. அவ காது கேட்காது, அப்ப சொல்றது பிள்ளையா விளங்கி கொள்ளுவா. இப்ப நீங்க திருப்பி அவட்ட கேட்கணும், நீங்க சொன்னதை அவ விளங்கிட்டா ஒன்னதை திருப்பி இருக்கா நீங்கள் பார்த்து கொள்ளணும். அப்ப அவ நினைப்பா நீங்க நினைப்பீங்க சொல்லிட்டேன்னு ஓகே அவளுக்கு தெரிஞ்சிட்டு, ஆனா பிள்ளையா விளங்குவா. அதை பார்த்து கொள்ளுங்க. மற்றபடி அவ பார்த்து கொள்ளுவா, பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவா. அதுல இருப்பாதானே போற குறைவு வழி இல்ல. அவன் பொழுதுபோக்கு கோழி வளர்ப்பு தான். அவாவும் கோழியுமா விட்டுட்டா சரி அவாவ. சரி அக்கா. மற்றபடி நீங்க இருக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை, அயல்கள் பிரச்சனை இல்லை, நீங்களும் கொண்ட பாடா இருங்கோ. மற்றபடி சொல்றது கொண்டு இல்லை. நான் அப்புறம் அம்மாண்ட போன்ல உங்களோட வடி வாரதெல்லாம் கதைக்கிறேன். அம்மாட்ட போன் இருக்குது, இங்க இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி நான் பார்த்து கதைப்பேன். பிள்ளைகளை பார்ப்போம் இருக்கா கிருஷ்ணா, பிள்ளைகளை ஓகே அம்மா. சந்தோஷமா? சந்தோஷம். ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா? எதிர்பார்த்து நீங்க அப்படி ஒரு வீடு கிடைக்குமாண்ட? ஓகே, இங்கே இருந்தோன்னு நீங்க படிக்க போகலாம் பக்கத்துலயா? நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த வீட்டுல. அம்மா அப்பா பக்கத்துல இருப்பா, அம்மா அப்பா பாதுகாக்காது, பிள்ளையா விளாக்குவா, எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சு அம்மா எங்களை பார்த்து கொண்டு போகணும். கிருஷ்ணாமா மிச்சம் பார்ப்பாரு உங்களை. என்னால உங்களுக்கு நான் தந்திருப்பேன், டியூட்டி கிருஷ்ணாமாமா பார்ப்பாரு உங்களை. ஓகே கொடுங்க மாமாட்ட. சரியக்கா. அப்போ அவர் வந்த உடனே கடிதத்தை எழுதி போட்டு இதாண்டோ மற்ற என்னென்னா இந்த ஃபேன் வந்து ஒர்க் பண்ணல, கண்டென்சர் வந்து இதாண்டிட்டு நம்மளுக்கு இது இமீடியட்டாக பார்க்கணுமெண்டா ஃபேன் இல்லாட்டி இருக்கல. அது டேபிள் ஃபேன் மற்றது பண்ணி கொடுப்பீங்களே ஐயா? பிரச்சனை இல்லை, நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஏன் இது வேலை செய்யாதோ? இது வேலை செய்யும், அங்கால கரண்ட் பில் போயிடுமென்று தான் எல்லாம் நடக்குது. அதுக்கு தானே நீங்கள் கரண்ட் பில்லுக்கு போகிறோம். ஏன் டேபிள் ஃபேனுக்கும் கரண்ட் போகும் தானே? அதெல்லாம் அங்க விளக்கம் இல்லை, விளங்காது. அங்கால பின்னால இருக்கிறார்களுக்கு கரண்ட் பில் போயிடுமென்று தான் லைட்டே போடாம இருந்துட்டே இருக்கிறது. வீடியோ எடுத்து நிற்கிறேன் நான். நல்லா கதைக்கிறீங்க நீங்க. சரி பாடி இல்லையா? அப்ப நீங்கெல்லாம் கரண்ட் பில்லு இல்லை என்னென்றாலும் பே பண்ணலாம். இந்த ஃபேன் இல்லாட்டி இதுக்குள்ள இருக்கல. ஏன்னா கொஞ்ச நேரம் நிற்கவே வேத்து நிற்கிறார். அவர் வந்து அந்த கொண்டஞ்சர் இஷ்யூ உண்டு. நான் நினைச்சேன் சுற்றி கொண்டு இருக்குமெண்டா அது சுற்றுற நின்றுட்டு எல்லாம். என்னண்டா இதை கதவை அம்மாண்ட ரூம்ல அங்க இருக்குது கண்ட்ரோல் என்ன வெளி இந்த வெளி. அப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா வயர் ஓடி ஒரு போட்டு உள்ள ரூம்ல இருந்து இங்கால கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் செய்யணும். இவங்க தங்கண்ட விருப்பத்துக்கு போடக்கூடிய மாதிரி பின்னால லைட்கள் போடணும். ஓகே, அதை நான் அவரோட கதைக்கிறேன். வந்துட்டாரா? சரி, அவர் வந்துட்டார். உங்களோட மாமா வந்துட்டார். நான் எழுதி போட்டு அடிக்கிறேன்னா சரி. ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து இந்த அக்ரிமெண்ட் எழுதியாச்சு. அதாவது சுதாகரன், நிர்ஷா ஆகிய நான் சிறுபட்டி மத்திய நீர்வேலியில் அமைந்துள்ள குட்டி தம்பி பராசக்தி என்பவரின் வீட்டை மாதம் 1000 ரூபா வாடகை அடிப்படையில் இன்றிலிருந்து 1 வருட காலத்துக்கு வாடகை குடியிருப்பாளராக இருப்பதற்கு பெற்றுக்கொண்டுள்ளேன்.
ஆயினும் வீட்டு உரிமையாளர் வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் 2 மாத முன்னறிவித்தலுடன் வீட்டை விட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளேன் என்பதனை தெரியப்படுத்துகின்றேன். இப்படிக்கு உண்மையுள்ள நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க. சரி தானே? இதை வந்து அந்த அம்மா வச்சுருப்பா. இது எங்கேயுமே ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டாம். சரி தானே? ஓகே. இப்போ வந்து நீங்கள் இந்த வாங்கி குடிக்க போறீங்க. கண் தெரியாத அதுதான் டைம் போகுது எங்களுக்கும். டைம் போகுது. ஓ மற்றது இது நான் தெரியாது. மற்றது கோணண்ணா அக்கா வந்து கொடுக்க சொன்னவா வந்து 12 மாத வாடகையை கொடுக்க சொன்னவா. அது தேவைப்பட்டா அப்புறம் எதுவும் செய்யலாம்ன்ற மாதிரி அம்மாட்ட அதில் எழுதியிருக்கிறபடி ஐயா. சரி தானே? அப்போ அதையும் கொடுத்து விட்றோம். 12,000 இதில் இருக்குது. சொல்லுங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு செய்தி போட்டுருக்கலாமே. அதில் அது பிரச்சனை இல்லை. வீடியோ ரெக்கார்ட் இருக்குதா? பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லையா? ஓ அது நான் அதை மறந்துவோன்னா அது பிரச்சனை இல்லை. எங்களை வீடியோ ஆதாரம் இதை அம்மா அக்கா கொடுக்க சொன்னுவா. வாடகை 12 மாதத்துக்குரிய கொடுக்க சொன்னுவா உங்கள்கிட்டயா? சரியா? சரி ஓகே. அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். சரி தானே? நாங்கள் வெளுக்கிட போகிறோம். அண்ணா இருக்கா எனக்காண்டி நாளைக்கு இந்த ஃபேன் அலுவலையும் பின் பாத்ரூம் லைட் அலுவலையும் பார்த்து கொடுப்போம். மற்றது எப்படியும் இந்த வெளி லைட் வந்துட்டு அம்மாட்ட இல்லை கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஒரு லைட்டு நான் வெளிக்கு வேணும் இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? செய்து கொடுத்துருவோம். ஒரு லைட்டு நார்மலாகவே கண்ட்ரோலுக்கு ஒரு லைட்டுனாவே என்ன இல்லை சரியில்லை. அவாவை வந்து கேட்குறது அதுவும் கேட்குற குறைவு தானே. அப்போ அவாவுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நாளைக்கே என்ன அது தங்கட பாட்டில் அவங்க இயங்கக்கூடிய மாதிரி அதை ஒருக்கா பார்த்து செஞ்சு விட்டுருவோம். சரி தானே? ஓகே. அப்போ நாங்கள் அக்காவை சொல்லி போட்டு போவோமா? ஓ முடிக்கணும். அக்கா இங்கே வாங்க கடை கண்டோக்கா. சரி ஹலோ. ஹலோ. ஓமாக்கா வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு பாஸில் இருக்குது. ரைட். உங்கள்கிட்ட அவர் சித்தப்பாவா அவர் வந்து கடிதம் வழி தந்து எல்லாம் வாசித்து சைன் பண்ணி கொடுத்தாச்சுது. மற்றது அந்த காசு அம்மாட்ட கொடுத்தாச்சுதான். ஓ சரி தானே? ஓகே. அப்போ நான் வெளுக்கிட அப்புறம் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு ஒரு கல்யாண உடனுக்கு போகணும். ஒருக்கா போயிட்டு திருப்பியோ கல்யாணம் கூட மற்றது அப்புறம் குயிக்கா நான் சொல்றேன்னா பள்ளிக்கூடம் வந்து மாற்ற வேண்டாம். அது வந்து நல்ல பள்ளிக்கூடம். அது வந்து கோப்பாயில இருந்து மருதநாமடம் போகலாம். பஸ் ஒருக்கா யோசிங்க அப்படி போறதுண்டு. அது பாப்போம். சரி இப்போ 1 மந்த் அப்படியும் லீவ் இருக்கு தானே? நாங்கள் யோசிப்போம். நாளைக்கு கதைப்போம் இது சம்பந்தமா. அந்த பள்ளிக்கூடம் நல்ல மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது காரணமே பள்ளிக்கூடம் தான். ராமநாதன் பள்ளிக்கூடம் சுண்ணாம். ராமநாதன் வந்து மிகவும் நல்ல ஒரு பள்ளிக்கூடம் ஐயா. அதை விட நீங்கள் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கஷ்டப்பட்டு போச்சுனோம் என்று சொன்னா எதிர்காலம் நல்லதா இருக்கும். ஓகே. மற்றது என்னன்னு சொல்ல இங்கே வீட்டை ஸ்டாண்ட் ஃபேன் ஒன்றும் இல்லையா? நான் இப்போ தற்காலிகமாக இதுக்குள்ள இருக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் அம்மாட்ட இருக்குது ஒன்று இருக்குது. அப்போ கேளுங்க. அவ இல்லைன்ற மாதிரி சொன்னா இல்லைன்ற மாதிரி சொன்னாவே சரியா? அப்ப ஒன்று வாங்குவோம். நாங்களா சில சாமான்களை நாங்க வாங்குவோம். இல்ல அக்கா அது இப்போ வாங்க தேவையில்லை. எதுக்கு கொண்டஞ்சிட மாத்தினா சரிதானே அக்கா? இது ரூமுக்கு இருக்குது. இது வேலை செய்யல. இதுக்கு கொண்டஞ்சிட மாத்தினா சரி. இன்றைக்கு மிட் நைட்டுக்கு மட்டும் ஏனண்டா இதுக்குள்ள இருக்க இல்லாம இருக்குது. பெக் அவிச்சு ஊத்துது. அதுதான் சரி. இல்ல பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஒரு நாளைக்கு தானே அவை அட்ஜஸ்ட் பண்ண பிரச்சனை இல்லை. நாளைக்கு அந்த கொண்டஞ்சிற அளவில் அவர் பார்த்து விடுவார். ஓ ஓ சரியோ பிரச்சனை. நீங்க சொன்னீங்க தானே அவைக்கு ஒரு கதிரம் இது கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பிளாஸ்டிக் கதிரம். ஓ அது இல்லை அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நான் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நான் உங்களோட ஆறுதலாக கதைக்கிறேனாக்கா. சரியா போ. நீங்க சிலதெல்லாம் வேண்டி கொடுங்க. அங்கால மேட்ட பக்கம் போவாங்க. ஓகே. ஒரு பக்கமும் போக விடவே மாட்டேனாக்கா. நான் இதில் இதுவுமே ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். டோன்ட் வரியா? இல்ல நீங்க இருக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் இல்ல வடிவா இருக்கலாம். ஓகே 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 சரி. நன்றி. இங்கே நீங்கள் அந்த எண்ணெய் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவு கொஞ்சம் பக்க குறைவாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாளைக்கு தானே. சரி தானே? அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓ அது அது இது சுவிட்ச் எப்போ நிப்பாட்டி
சுற்றி விட எடுக்குது, எடுத்துக்கொண்டு இருந்தால் பரவாயில்ல, நிற்கிது. இல்லை, சுற்றி விட எடுத்துகிட்டு நிற்கிது, 10 நிமிஷத்தில் நிற்கிது. சரியா? ஓகே, சரியா? ஓகே. அப்போ நைட்டு சாப்பாடு இருக்குது தானே, சாப்பிட்டுட்டு கதவை உள்ள லாக் பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி போட்டு. பிரச்சனை இல்லை தான், இங்கே யாரும் வர்ற அளவுக்கு இல்லை தானே, ஒரு சிக்கலும் பெறாதம்மா. சரி தானே, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஆக்கிட்டுருக்கோம். என்கிட்ட வந்து எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது தானே, எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். சரி தானே? இப்போ நாங்கள் வழுக்கிட போகிறோம். சரியா? சாப்பிட்டுட்டு படுங்க, அப்புறம் எல்லாம் ஃபோனில் கதைப்போம். சரியா? ஓகேண்ணா? சரி தானேம்மா, சந்தோஷம் தானே? சரியாண்ணா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சொல்கிறாரு தானே, ஒரு இஷ்யூ மாதிரி இங்கே யாருமே வர மாட்டாங்க. சரி தானே? உங்களுக்கு மேக்ஸிமம் சேஃப்டியான ஒரு இடம் இது தான். சரி தானே? மற்றபடி எங்கே போனாலுமே ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சேஃப்டியான இடம். நீங்கள் தும்புதறியத்துக்கு வைங்க, அப்புறம் கதைப்ப மிச்சம். சரியா? சரியா? நான் இப்போ உள்ளதுக்கு அவசரம் போண்டி இருக்குதா? சரி, ஓகே. சரி, அங்கே வாரம் போட்டு, ஆமாம் வாரம் போயிட்டேன். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நேரம் சரியாக வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டை போய் கொண்டிருக்கோம். பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சொன்னால் நம்ம நீங்கள் ஏதோ எனக்கு என்ன மாதிரி உள் மனசில் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், எந்த ஒரு உயிரையே வந்து அந்த இடத்துல விட்டுட்டு வர்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன தெரியல, அவ்வளோ ஒரு 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 பெயினாக இருக்குது. ஏனெண்டா எனக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், எங்கள்ட வீட்டை யாரும் வந்தால் அது நான் எப்படி அவங்களுக்கு பாவிக்க விடுவேன்டா வந்து நானாகவே கேட்டு எல்லாம் செய்வேன். இப்போ உதாரணமாக அக்னியாக இருக்கட்டும், கவிதாசாக இருக்கட்டும், எங்களோட வீட்டை வந்துட்டு என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஒன்று தான் நாங்கள் யாருக்குமே இருக்கணுமென்ற மாதிரி விரும்புவோம். உண்மையிலே அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு வந்து அப்படியான ஒரு மனம் இருக்குது. சரிதானே? ஆனால் இங்கே என்ன ஒரு இஷ்யூன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ வயது போனவங்க வந்து இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ அம்மான்ற ரீதியில் வந்து அக்காவால் அம்மாவை வெறுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து அம்மாவோட ஒத்து தான் போகணும். அதே நேரம் இந்த பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அக்கா முன் வந்திருக்கிறா. அப்போ அந்த மனசுக்கு வந்து நாங்கள் முதற்க நன்றி சொல்லணும். சரி தானே? அக்கா என்னோட பர்சனலாக நிறைய விடயங்கள் கதைச்சவா. அப்போ கதைக்கும் போது சொல்லியிருந்தா, கிருஷ்ணா இப்படியான ஒரு சில விடயங்கள் நடந்தால் அதை கொஞ்சம் சகிச்சு போகணும்னு சொல்லி. ஏன்டா இதையே நான் இப்போ கதைக்கிறேன்டா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்க, இப்படி ஒரு நல்ல வீட்டை எடுத்து கொடுத்த கிருஷ்ணா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டாங்க உருவாகுதுன்னு சொன்னால் அதை விரும்பாதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு இருந்த 3 நாளைக்குள்ளே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ட் வந்து 3 நாளைக்குள்ளே வந்து உண்மையிலேயே இப்போ யாரும் முன்வர இடத்துல அந்த அக்கா முன் வந்து இந்த வீட்டை தந்திருக்காண்டும் போது அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லோரும் நம்பி வந்து வீட்டை தரமாட்டாங்க. அண்ட் வந்து நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இந்த வாடகை விஷயமாக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த கரண்ட் பில்லு விஷயமாக இருக்கட்டும், இப்போ அக்கா கதைச்சதாக இருக்கட்டும், நான் கதைச்சதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்பெஷலி வந்து அந்த அம்மாவுக்காண்டி தானே. என்னென்னு சொன்னால் இப்போ தெரியும் தானே, அவங்கள சமாளிக்க முடியாது. மற்றும்படி நீங்கள் யோசிக்கலாம், இப்போ லண்டனில் இருந்து கொண்டு அக்கா 1000 ரூபா வாடகை வாங்குறாண்டோ இல்லாட்டி கரண்ட் பில்லு வாங்குறாண்டோலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு பின்னால் நிறைய விடயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உண்டு உங்களுக்கு இருக்கும். முன்னோடியாக நான் இதை எண்டில் கதைச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் வந்துட்டு எங்களால் ஒரு காணி வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் வாங்கி கொடுத்து ஒரு வீடு ஒன்று நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுவும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் அதை செஞ்சே ஆவேன். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சரி தானே? அப்போ இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எழும்பி போய் வெளியில் முத்தத்தில் படுக்கக்கூடான்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு ஒரு நல்ல இடத்த நாங்கள் தேடி கொடுத்துருக்கோம். வெரி சூன் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சொந்த நிலத்தோடு நாங்கள் வந்துட்டு உங்களை சந்திப்போம். அண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் வந்துட்டு நாங்கள் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கே போவோம். வேண்டாமே அந்த வீட்டில் சில விடயங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதை வந்து கட்டாயம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் வந்து என் மைண்ட் வந்துட்டு எப்படி வேலை செய்யும்ன்றது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மைண்ட் தான் வந்து இப்போ எனக்குமே வந்து ஓடிட்டு இருக்குது. ஆனால் சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக கதைக்க முடியாத நிலைமையில் வந்து மறுபடியுமாக நான் அந்த அக்காவுக்கு, இந்த வீட்டை உதவி செஞ்ச அந்த அக்காவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நான் வந்துட்டு நிறைவு செஞ்சு கொள்கிறேன். சரிதானே? அப்போ எதுவும் குறைநிறைகள் இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குக்கு நாங்கள் 1ஆம் தேதி நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்கள மாற்றிட்டோம். இனி மிச்சம் நடக்க போகிறத வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. சரிதானே? அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாயா. ஓகே.